சீரியலால தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்த பேர்ல இல்லையே. என்ன இளவு வேற வேற கண்ணும் பத்த மாட்டுக்கு. மருமவக்காரி சம்பளம் வாங்கினதும் கண்ணாடி போடுறதுக்கு கூட்டிட்டு போகணும். தெருவுல போட்டு மருமவளை அடி அடி நடிக்காள. இது என்ன குத்து? இப்படிலாம் மாமியா இருப்பாளா? ஏன் மருமவ மேல கைய வச்சோம்னா கைய வெட்டில போடுவா. நீங்க அத பண்ணுவீங்களா? ஒரு கதைக்கு சொன்னேன், வந்துட்டியா? கெவுளிதான் அடிச்சிருமோ என்னமோ. ஆமா, எங்க போய் விளையாட போனே? தெருவுல எட்டி பார்த்தனே, ஆளையே காணும். அந்த பைய கூட சேர்ந்து ஊர் பூரம் சுத்திட்டு அழுதியா? அவன் இழுக்கலன்னா உனக்கு உடக்கமே வராது. பசிக்குது, தோசை ஊத்திட்டியா? என்ன பண்ணி வச்சிருக்க? இல்ல, அடுப்படியில இருக்கு கத்திரிக்காய் தோசையும் கடலை மாவு சட்னியும். கத்திரிக்காய் தோசையும் கடலை மாவு சட்னியுமா? இது என்ன புது கதையா இருக்கு? என்ன எனக்கு தெரியாதுன்னு போய் புள்ளிட்டு இருக்கியா? அது என்ன கத்திரிக்காய் தோசை கடலை மாவு சட்னி? இது மனுஷன் திம்பானா? இல்ல, மனுஷன் திங்காம பின்ன குரங்கா திங்கி? வெள்ளைக்காரன் டிவியில போட்டான் கத்திரிக்காய் தோசை கடலை மாவு சட்னி. அதான் அதை செஞ்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டு சொல்லு. உள்ளூர் டிவியெல்லாம் விட்டுட்டா வெள்ளைக்காரன் பண்ணானமே வெள்ளைக்காரன். ஏன் நீங்க வெள்ளைக்காரன் பண்றதுதான் செய்வீரோ? அதுவும் எலிக்கு பொடி வைக்கிற மாதிரி எனக்கு திங்கி சொல்லி டெஸ்ட் வைக்கிறியா? இங்க படு, என்னாலலாம் திங்க முடியாது. நான் தின்னுட்டு 4 நாளைக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டு படுத்து கிடக்கணும், அப்படித்தானே? அதானே உன் ஆசை? இல்ல ஐயா, ஏமல இப்படி எல்லாம் பேசுத? திங்கிறதுக்கு முன்னக்கிட்டே அழுதா அது நல்லா இருக்குமா? நம்ம ஊர்ல என்னத்தை பண்ணுவாவோ? சாம்பார், அவியல், பொரியல், பச்சடின்னு இதே மாத்தி மாத்தி பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அதான் வெள்ளைக்காரன் டிவியை வச்சனா அதுல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கத்திரிக்காவை அரைச்சி தோசை சுடுதாவோ, அப்புறம் கடலை மாவை கரைச்சி சட்னி பண்ணாவோ. அதான் எப்படி இருக்குன்னு தின்னு பாரு. அமெரிக்கால இருந்து போன போட்டு சொன்னாளா? இங்க பாரு, இதெல்லாம் என்னால திங்க முடியாது. நீயே தின்னு. சரியான ஆளுதான். இன்னைக்கு எங்க அம்மா வடட்டும் சொல்லி கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. நல்ல சம்பளத்தை வாங்கி மொத்தமா உன் கையில கொடுக்காவல, நீ எல்லாத்தையும் மடிச்சு சுருட்டி எங்கனையாவது அரை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கத்திரிக்காய் சட்னியும் அப்புறம் என்னது கத்திரிக்காய் தோசையும் அப்புறம் கடலை மாவு சட்னியும் தானே போடுவேன். ஒரு நாளாவது பேடனுக்கு சின்ன வயசே ஆசைப்பட்டதை திங்கிட்டுமேனு நாக்குக்கு ருசியா ஏதாவது செஞ்சு குடிக்கியா? சொல்லு, செஞ்சு குடிக்கியா? இல்லே, நல்ல வக்கனையா பேசுவேன். விலைவாசி விற்கிற விலையில அதை இதை வாங்கி செய்யற மாதிரியா இருக்கு. என்ன பேச்சு பேசுற? வீட்டில் இருக்கிற பொருட்களை வம்பாக்க முடியுமா? அதான் அதை வச்சு இன்னைக்கு செய்யலான்னு ஒப்பேத்தினேன். ஞாயிற்றுக்கிழமையானா கறியை வாங்கிட்டு வர சொல்லிடுதே. அப்புறம் அதுக்கு கறி விற்கிற விலைக்கு 1000 ரூபா போயிருது. பின்ன கொஞ்சம் சிக்கனமா இருப்பமேன்னு நினைச்சா நீ இப்படி எல்லாம் பேசுற. யாரு? நான் கறி வாங்கிட்டு வர சொல்லுதேன். நான் சொன்னேன். இங்க படு, பொய்யெல்லாம் சொல்லிட்டு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையானா மட்டன் தான் வாங்கணும். அதுலயும் கொழுப்பு கடியா? உன் அப்பனை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு. அவனை எல்லாரும் ஈஸியா ஏமாத்தி போட்டுருதாவோ. இனிமே நான் தான் போகணும். பொட்டாட்டு கடியை வேற கொடுத்து விட்டுருதான். இவன் பெசாடி செம்மறி ஆடும் பொட்டாடையும் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்படி இப்படின்னு சொல்றது யாரு? நீ தானே? அன்னைக்கு கூட சிக்கன் வாங்குவோன்னு சொன்னதுக்கு சவத்து பையா கோழிய வாயில வைக்க முடியுமா? ஒரே எலும்பும் சக்கையும் இருக்கு. அதை எவன் திங்கிறதுன்னு கேட்டது நீ தானே? சொல்லு, நீ தானே கேட்ட? ஏ அப்பா, மனப்பாடமா ஞாபகத்துல வச்சிருப்பான். இல்ல, ஏதோ ஒரு நாள் சொல்லிவிட்டேன், அதுக்காக அதையே மனசுல வச்சுக்கிட்டு குய்யோ முடியோன்னு கத்தி கத்தி பேசுவியல. ஊர்ல உள்ளவலாம் என்ன நினைப்பாவோ? அக்கம் பக்கத்துல உள்ளவலாம் இந்த கிழவிதான் சாவ போற வயசுல நல்லா திங்கிறா போல உட்கார்ந்து நினைக்க மாட்டாவளா? உனக்கு கவலையா போச்சு. யாரு நினைச்சா உனக்கு என்ன? அக்கம் பக்கம் சாவ போற வயசுல கிழவி திங்கிறான்னு நினைக்க போறாங்களாம். இல்லைனாலும் உன்னை பத்தி தெரியாதாக்கும். உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. ஏ அப்பா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். இப்ப 1/2 மணி நேரத்துல உன் ஆத்தாக்காரி வருவா. அவளை ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லு. எனக்கு காலு கையெல்லாம் வலிக்கு. என்னால இப்ப போய் அடுப்படியில நிக்க முடியாது. அதானே புது சீரியல் பாக்குறல, பின்ன எப்படி நீ நகடுவ? நீ ஒன்னும் வர வேண்டாம் தாயி. எங்க அம்மா வந்த உடனே நான் தின்னுக்கிறேன், போதுமா? ஏ அப்பா, பேவுல என்ன பேச்சு பேசிட்டு போறான். இதுல பாதி கதை ஓடி போச்சு. சே, முதல்ல இருந்து பார்க்கலான்னா எங்க இருந்து வைக்க? டிவியில தான் போட முடியாதே.
யூடியூப்னா கொஞ்சம் ஓட்டி பாத்துறலாம். ஏ அத்தா, மருமகக்காரி வந்துட்டா போலயே. அவ வர்ற சத்தம்லாம் கேக்குது. இந்நேரம் டிவி பாத்துக்கிட்டு இருந்தா நல்லா டிவி பாத்துக்கிட்டு இருக்கா போல. ஒரு வேலையும் செய்யலன்னு நினைப்பா. என்னன்னு போய் பாப்போம். என்னத்து, என்னாச்சு? அவனை எங்க? எத்து, என்னாச்சுது? தாயி, ஒரே மண்டை குத்து பாத்துக்கோ. அவனை ஒரு மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொன்னேன், கேட்கவே மாட்டுக்கான். அவ பெசாட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் மரத்துல ஏறட்டா மட்டையில ஏறட்டான்னு குதிக்காம பாத்துக்கோ. சொன்ன பேச்சே கேட்க மாட்டுக்கான். மண்டை குத்து குத்து குத்துன்னு குத்துது. அதான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். என்னத்த சொல்றீங்க? தலைவலிக்கா? இருங்க, மாத்திரை என்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வரேன். காஃபி போட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தாயி. ஓ மவன் படுத்துற பாடு இருக்கே, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேக்கான். அவனை 4 போடு போட்டு வை. ஊர் பயில கூட சேர்ந்துக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு அலையிறான். அதை கேட்டா என்ன வந்து பாருங்கிறான். இல்ல என்ன ஆச்சி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இப்படி பண்ணிட்டு தெரியல? ஒரு பாவி கிழவி, முழு பூசணிக்காய சோட்டுக்குள்ள மடைக்கிற மாதிரி என்ன பேச்சு பேசுற? இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்த. ஒரு சீரியல் விடாம நல்ல ரிமோட்டை வச்சு அமுக்கி அமுக்கி மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருந்தியே. அப்பெல்லாம் உனக்கு தலைவலிக்கல, இப்பதான் தலைவலிக்கும். எங்க அம்மா வந்த உடனே டபக்குன்னு ஒடியாந்து இங்க உட்காந்துக்கிட்டு எண்ணெயே போட்டு கொடுக்குறியா? என்ன பேச்சு பேசுற? பெரியவங்க சின்னவங்க இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியோ? அடி விழுக்க போறேன். போய் முகத்தை கழுவிட்டு வா, டீ போட்டு தரேன். ஆச்சிக்கு கொண்டாந்து கொடு. மாமியாளுக்கு ஏட்ட மடுமவா ஒன்னு சொல்ல விட்டுறாட்ட. அது வாயை தடக்கதா பாடு. இம்பூட்டு நேரம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தோசை சுட்டுன்னு கூடுன்னு கேட்டதுக்கு வெள்ளக்காரன் சுட்டானா. என்னது கத்திரிக்கா தோசையும் அது எந்த கடனம்மா சட்னியுமா கேட்டிருக்கியா? இது வரைக்கும் நீ கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லு. அதை செஞ்சு வச்சிருக்கு. போய் உன் மாமியார் செஞ்சுன்னு நீ ஏன் நல்லா ருசிச்சு ரசிச்சு தின்னு. எனக்கு தோசையை சுட்டு கொடு, நான் போய் கை கால் முகம் கழுவிட்டு வரேன். அத்தை, அவன் சின்ன பையன், ஏதோ உளறிட்டு போறான். நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்னத்த புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஆமா தாயி, அது என்னமோ ஒரு டிவி சொல்லுவியே, ஃபுட்டு சேனலு அப்படின்னு. அதுல NT என்னமோ ஒரு டிவின்னு வருமே, அதுலயோ போட்டான். நல்லா இருந்துச்சு. சரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமே. மருமவா வேலையிலேருந்து அழுத்து வருவாளே, 2 தோசையை சாப்பிடுவான்னு செஞ்சு வச்சேன். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா? சரிங்க அத்தை, நான் சாப்பிட்டு பாக்குறேன். உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். ஏ ஆத்தா, ஏ மருமவ மாதிரி வருமா? போத்தா உன் கையால டீ எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சொல்லி வச்ச மாதிரி எப்படி போட்டு கொடுக்குது ஆத்தா கிட்ட. நல்ல 4 அடி வைக்கணும். நாளைக்கு அவ வேலைக்கு போட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்ன மகாராணி, நாளைக்கு எங்க அம்மா வேலைக்கு போன உடனே 4 சாத்து சாத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏ அப்பா, உலக மகா போயிடா போய். என்னம்மா போய் சொல்ற? பிளேட்டை திருப்பி போடுறதுல நீ தான் சரியான கில்லாடி. பிசாம போயிரு. நானே செவனேன்னு இருக்கேன். என்கிட்ட வம்பளந்த அப்புறம் என்ன பண்ணுவனே எனக்கே தெரியாது. இவோட வம்பளக்குறாவோ? ஏ ஆட்டா, உன்னையெல்லாம் சரியான ஆள் தான்டா. உன்னெல்லாம் கையில பிடிக்கவே முடியாது. 4 காசு சேர்ந்த உடனே என்ன வடுத்து வரேன் போடு. உன் உண்டியில எங்க வச்சிருக்கன்னு தூக்கிட்டு ஓடுறேன்னா இல்லையான்னு பாடு. அட பாவி பைய, உண்டியல் வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானோ? முதல்ல கொண்டு போய் கக்கூசு பரன்ல ஒளிச்சு வைக்கணும்.